Hi friends, welcome to South Indian Food Court. இன்னைக்கு நம்ம திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணி பண்ண போறோம். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். தேவையான பொருள் பார்த்துடலாம். திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணி பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு சிக்கனை வந்து மேரினேட் பண்ணிக்கலாம். அதுக்கு 1 கிலோ சிக்கனை மஞ்சள்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். 1 கப் தயிர் எடுத்து வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நம்ம மறுபடியும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்ப்போம், அதனால இப்போ கம்மியாகவே சேர்த்துக்கலாம். வெறும் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. 2 டீஸ்பூன் அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். அப்படியே இந்த பிரியாணிக்கு ஒரு மசாலா நுணுக்க போகிறோம். இந்த பிரியாணிக்கு இந்த மசாலா தான் நல்லா ஃப்ளேவரே, வேறு எதுவுமே சேர்க்க மாட்டோம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துடலாம். பட்டை 2 துண்டு, கிராம்பு 4 ஏலக்காய், 1 அன்னாச்சி பூ, 1.5 டீஸ்பூன் அளவு சோம்பு. இது எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம பிரியாணி பண்ணுறதுக்கு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடாயிடுச்சு. 2 ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா சூடாகட்டும். இப்போ இது நல்லா சூடாயிடுச்சு. 2 பெரிய வெங்காயத்தை நீட்ட வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ தூள்லாம் சேர்த்துக்கலாம். முன்னாடி ஒரு பட்டை கிராம்புலாம் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்பூனால் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா மிளகாய் தூள்லாம் காந்தி போயிடும். மிக்ஸ் பண்ணியாச்சு, போதும். இப்போ இந்த மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். இதை ஒரு 5 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம், மசாலாலாம் செய்கிற வரைக்கும். மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். இப்போ சிக்கன் வெந்துருச்சான்னு திறந்து பார்க்கலாம். இப்போ நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த சிக்கனை குக்கரில் மாற்றிடலாம். இப்போ குக்கரில் மாற்றி வச்சு இதை தனியாக ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கலாம். நான் 3 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸை 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன் தண்ணியில். இப்போ அதை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் நெய்யில் வதக்கினீங்கன்னா உங்களுக்கு ரைஸ் நல்லா வாசமாக இருக்கும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ குக்கரில் இதை வந்து மாற்றிடலாம். இப்போ இந்த ரைஸை நல்லா சிக்கனோட மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த ரைஸுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இந்த கப்பால் 3 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்துருந்தேன். அதுக்கு 1க்கு 1.5 தண்ணி ஊற்றிக்கணும். தேங்காய் பால் சேர்க்கறதுனால 3.5 கப்பு தண்ணியும் 1 கப்பு தேங்காய் பாலும் சேர்த்துக்கணும். இப்போ இந்த தேங்காய் பாலையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தண்ணி வந்து கரெக்டாக சேர்க்கணும், இல்லைன்னா குழஞ்சி போயிடும். 1 கைப்பிடி அளவுக்கு இப்போ கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். 1 கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கலாம்.
இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்தாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உப்பு உங்களுக்கு லைட்டாக கூடவே தெரியணும் இந்த தண்ணியில், அப்போ தான் கரெக்டாக இருக்கும் வெந்தோன்னு. இப்போ கரெக்டாக 8 நிமிஷம் அளவுக்கு நீங்கள் ஒரு விசில் விட்டுக்கோங்க. விசில் வரலனாலும் எடுத்துடணும். இப்போ 8 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மீடியம் ஹீட்டில் வச்சு 15 நிமிஷம் மூடி அப்படியே வச்சிடுங்க. இப்போ இதை திறந்து பார்க்கலாம். திறக்கும் போதே நல்லா வாசமாக இருக்குது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதான், சுவையான தலப்பாக்கட்டு பிரியாணி ரெடி. இந்த பிரியாணி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, பாய்.